வணக்கம். தரம் 10 மாணவர்களுக்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் கணித பிரிவினால் தயாரித்து வழங்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்களில் இன்றைய இக்காணொளியில் முதலாவது வினா பத்திரத்தின் பகுதி A வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு நாங்கள் எழுதுவது என்பது தொடர்பான விளக்கங்களை இக்காணொளியில் நாங்கள் காண உள்ளோம். முதலாவது வினாவாக ரூபாய் 20 நான்கில் ஒன்றை செலவு செய்த பின் எஞ்சிய பணம் எவ்வளவு? ரூபாய் 20 உள்ளது. இந்த ரூபாய் 20ல பாத்தீங்கன்னா நான்கில் ஒரு பங்கை செலவு செய்த பின் எஞ்சிய பணம் எவ்வளவு? இதை இரண்டு முறையில நாங்க கணிக்கலாம். முதலாவது, இந்த 20 ரூபாவுல நான்கில் ஒன்று எவ்வளவுன்னு முதல் பார்க்கிறது. ஏன் நான்கில் ஒன்று நாங்க செலவு செய்கிறோம். அப்ப 20ல நான்கில் ஒன்று எவ்வளவுன்னா நான்கால நாங்க வகுப்போமாக இருந்தால் இங்க 5, 5 தர 1 5. ஆகவே ரூபாய் 5 தான் இந்த நான்கில் ஒரு பங்கு. ஆகவே எஞ்சிய பணத்தை பார்த்தீங்கன்னா 20 ரூபாவுல 5 ரூபாய் நாங்க செலவு செய்த பின் எஞ்சி உள்ள பணம் ரூபாய் 15 ஆக இருக்கு. இது ஒரு முறை. இரண்டாவது முறையில நாங்க பார்ப்போமாக இருந்தால் ரூபாய் 20ல நான்கில் ஒரு பங்கு செலவு செய்கிறோம்னா மீதியா 4/3 பங்கு இருக்கு. ரூபாய் 20ல் நான்கில் ஒரு பங்கு செலவு செய்வோமாக இருந்தால் செலவு செய்தது போக மீதியாக 4/3 பங்கு இருக்கும். அப்ப 4/3 பங்கையும் எவ்வளவு என்று நேரடியாகவே நாங்க கணிக்கலாம். அப்ப 20 தர 4/3 நான்கால வகுப்போமாக இருந்தால் 5, 5 தர 3 15. இவ்வாறு நேரடியாகவும் நாங்க கணிக்கலாம். முதலாவது முறையில் 20ல நான்கில் ஒரு பங்கு எவ்வளவு என்று பார்க்கிறோம், அது 5 ரூபாய். அப்ப 5 ரூபாய் செலவு செய்திருந்தால் மீதியாக 15 ரூபாவாக இருக்கு. இரண்டாவது முறையில் 20 ரூபாவில் 4/3 பங்கு எங்களுக்கு எஞ்சி இருக்கும். 4ல் ஒரு பங்கு செலவு செய்தது போக மீதியாக 4/3 எஞ்சி இருக்கும். ஆகவே 20ல் 4/3 எவ்வளவு என்று நேரடியாகவே நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்படி காண்போமாக இருந்தால் அது ரூபாய் 15 ஆக இருக்கும். இரண்டாவது வினா சுருக்குக. 5ல் x சக 3xல் 2. 5ல் x சக 3xல் 2. இங்க முதலாவது பின்னத்தில் பகுதி 5, இரண்டாவது பின்னத்தில் பகுதி 3x. ஆகவே போமாசி 15x ஆக இருக்கும். 15xல் 5 3x தடவைகள் இருக்கும். ஆகவே 3x தர x 3x வர்க்கம் சக 15xல் 3x 5 தடவைகள். ஆகவே 5 தர 2 10. 5க்கும் 3க்கும் போமாசி 15. இங்கே எக்ஸின் முதலாமலு, இங்கே எக்ஸின் 0ஆம் வலு. ஆகவே அடுக்குகள் கூட உள்ள கோவையை பார்ப்போமாக இருந்தால் அது எக்ஸின் முதலாம் வலு. ஆகவே 15x எங்களுக்கு போமாசியாக இருக்கும். இந்த 15xல் 5 3x தடவைகள் இருக்கும். ஆகவே 3x தர x 3x வர்க்கம் சக 15xல் 3x 5 தடவைகள். ஆகவே I2 10. ஆகவே விடையாக 3x வர்க்கம் சக 10ன் கீழ் 15x ஆக இருக்கும். மூன்றாவது வினா 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்க. 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள அரைவட்ட வில்லின் நீளம். ஒரு வட்டத்தின் பரிதி 2 πr. 6 ஆக உள்ள ஒரு வட்டத்தின் பரிதி 2 πr.
இந்த வினாவில் அரைவட்ட வில் காண வேண்டியுள்ளது. அரைவட்ட வில் என்பது பையார். ஏனென்றால் அரை தர 2 பையார், வட்டத்தின் பரிதி 2 பையார். ஆகவே அரைவட்ட வில்லின் நீளம் இந்த 2 பையாரின் அரைவாசியாக இருக்கும். ஆகவே பையார். இங்கு பையின் பெருமானம் 22/7 தர ஆரையின் பெருமானம் 7. 7ஐயும் வெட்டும் போது 22 மீதியாக இருக்கும். ஆகவே 22 சென்டிமீட்டர் எங்களுக்கு வில்லின் நீளமாக அமையும். 7 சென்டிமீட்டராக உள்ள அரைவட்ட வில்லின் நீளம் என்று சொல்லும் போது ஒரு வட்டத்தின் பரிதி 2 பையார், இரண்டாக வெட்டும் போது அரைவட்ட வில் பெறப்படும். இங்கு அரைவட்டத்தின் சுற்றளவு கேட்கப்படவில்லை, அரைவட்ட வில்லின் நீளம் கேட்கப்படுகின்றது. அரைவட்ட வில் என்றது பையார், இல்லாட்டி அரைதர அந்த 2 பையார் வட்டத்தின் பரிதியின் அரைவாசி என்றதால் அரைதர 2 பையார் என்று குறிப்பிடுகின்றோம். ஆகவே 2 வெட்டும் போது பையார். பையின் பெருமானம் 22/7 தர ஆரையின் பெருமானம் 7. ஆகவே 22 சென்டிமீட்டராக இருக்கும். 4வது வினா, உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது ஒரு இரு சம பக்க முக்கோணி. 2 பக்கங்கள் சமனாக குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு இருசம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். இவ்விரு பக்கங்களும் சமனாக இருக்குமானால் இதற்கு எதிரான கோணங்கள் இரண்டும், இந்த 2 கோணங்களும் சமனாக இருக்கும். இதுக்கு எதிரான கோணமும் இதுக்கு எதிரான கோணமும் சமன். ஒரு இருசம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இக்கோணம் எக்ஸ் ஆக இருந்தால் இந்த கோணம் உங்களுக்கு எக்ஸ் ஆக இருக்கு. ஆகவே இந்த ஒரு முக்கோணியில் 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் 180 பாகை. ஆகவே எக்ஸ் ஆக 70 பாகை சமன் 180 பாகை. அப்ப 2x பாகை சமன் 180 பாகை சய 70 பாகை. ஆகவே 2x பாகை சமன் 110 பாகை. x சமன் 110 பாகை 2ஆல் வகுக்கும் போது பெறப்படும். ஆகவே 55 பாகை. அப்ப எக்ஸின் பெருமானம், இந்த முக்கோணியில் காணப்படும் இந்த அகக்கோணம் எக்ஸின் பெருமானம் 55 பாகையாக இருக்கும். 5வது வினா, தொடை ஏ நிரப்பியை மூலகங்களுடன் எழுதுக. என்னும் தொடையில் உள்ள மூலகங்கள் தவிர்ந்த ஏனைய மூலகங்களை கொண்ட தொடைதான் ஏ நிரப்பி. ஏ என்ற தொடையில் உள்ள மூலகங்கள் தவிர்ந்த, இங்கு ஏ என்ற தொடையில் 2, 3, 5, 7 என்று 4 மூலகங்கள் காணப்படும். இந்த தொடையில இருக்கிற மூலகங்கள் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் என்று சொல்லும் போது 1, 4. ஆகவே தொடை ஏ நிரப்பியை மூலகங்களுடன் எழுதுக. தொடை ஏ நிரப்பி. ஆகவே நாங்கள் இரட்டை அடைப்புக்குள் குறிக்கப்பட வேண்டும். 1, 4 அந்த 2 மூலகங்களையும் இரட்டை அடைப்புக்குள் குறிக்கப்பட வேண்டும். ஆகவே ஏ நிரப்பி சமன் 1, 4. 6வது வினா, குறித்த ஒரு வேலையை 6 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர். 6 மனிதர்கள் 8 நாட்களில் செய்து முடிப்பர். அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பதற்கு தேவையான மனிதர்களின் எண்ணிக்கையை காணும். 6 மனிதர்கள் 8 நாட்களில் செய்வோம் என்றால் அந்த வேலையின் அளவு 6 தர 8 48 மனித நாட்கள். 48 மனித நாள் வேலை. இந்த 48 மனித நாள் வேலையையும் நாங்க 3 நாட்களில் செய்ய முடிக்கணும் என்றால் 16 மனிதர்கள் தேவை. 48ஐ 3ஆல வகுக்கும் போது 16 மனிதர்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இல்லாட்டி இதை நேரடியாகவே எழுதலாம். வேலையின் அளவு 6 தர 8. இந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கணும் என்றால் நாங்க நேரடியா 3ஆல வகுக்கலாம். ஆகவே 3ஆல வகுக்கும் போது 2 2 16 மனிதர்கள். ஆகவே இருந்த 2 முறைகளிலும் நாங்கள் விடையளிக்கலாம்.
அவை ஒரு குறித்த வேலையை 6 மனிதர்கள் 8 நாட்கள் செய்து முடிப்போமாக இருந்தால் 48 மனித நாட்கள் வேலையை 3 நாட்கள் செய்யணும் என்றால் எங்களுக்கு 16 மனிதர்கள் தேவை. 7வது வினா 2x வர்க்கம் சய 5x சய 3 ஒரு காரணி x சய 3 ஆகும். மற்ற காரணியை காண்க. 2x வர்க்கம் சய 5x சய 3 இதன் ஒரு காரணி x சய 3. இதை நாங்க காரணிப்படுத்துவோமாக இருந்தால் நேரடியாகவும் காரணிப்படுத்தலாம், இல்லாட்டி நாங்கள் செய்ய வழி மூலமும் 2 7வது வினா 2x வர்க்கம் சய 5x சய 3 சமன் 5x சய 3. இதை காரணிப்படுத்தும் போது 2ஐ 3ஆல் 7வது வினா 2x வர்க்கம் சய 5x சய 3 ஒரு காரணி x சய 3 ஆகும். மற்ற காரணியை காண்க. 2 காரணிகளையும் பெருக்கும் போது இந்த கோவை பெறப்பட வேண்டும். அப்ப இதை நாங்க நேரடியாகவே காணக்கூடியதாக இருக்கும். இது x சய 3 2 கோவைகளை பெருக்கும் போது இது வரும். அப்ப இங்க x இருக்கண்டா இங்க 2x வர்க்கம் வரணுமாக இருந்தால் இதுல எங்களுக்கு 2x வரும். x தர 2x 2x. இங்க சய 3 வரணும் பெருக்க. இங்க சய 3க்கு ஆகவே சக ஒன்றால் பெருக்கும் இடத்து இது சய 3 பெறப்படும். பாருங்க சயதர சக சய 3 3. அப்ப நேரடியாகவே நாங்க கண்டு மற்ற காரணி 2x சக 1 என்று குறிப்பிடலாம். அவ்வாறு நேரடியாக காண முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்க செய்முறை மூலம் காணலாம். 2x வர்க்கம் சய 5x சய 3 3 6 2 எண்களின் பெருக்கம் 6ஆக அமைய வேண்டும். அதன் வித்தியாசம் இல்லாட்டி அதை கூட்டும் போது அதன் பெருமானம் மறை 5ஆக அமையணும். ஆகவே 2x வர்க்கம் சய 6x சக x சய 3. 2x பொதுவாக எடுக்கும் இடத்து இங்க x சய 3, இங்க 1 பொதுவாக எடுத்தோம்டா x சய 3. இது இரண்டிலும் x சய 3 பொதுவாக எடுக்கும் போது எங்களுக்கு மீதியாக 2x ஆக 1 பெறப்படும். ஆகவே நாங்க இவ்வாறு எழுதியும் நாங்க விடையை காணலாம். நேரத்தை மீதப்படுத்தணும் என்று நினைக்கிற பட்சத்துல நாங்க நேரடியாகவே எழுதலாம். 2x வர்க்கம் இருக்கு, x 2x ஆல பெருக்கினா தான் 2x வர்க்கம் வரும். இங்க மறை 3 இருக்கு. ஆகவே மறை 3 ஒன்றால பெருக்கும் போதுதான் மறை 3 பெருக்கப்படும் பெறப்படும் என்று நேரடியாகவே நாங்க 2x ஆக 1 என்று குறிக்கலாம். 8வது வினா 8வது வினா உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணி ABCயில் கோணம் A செங்கோணமாகும். மேலும் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப x, y என்பவற்றை காண்க. ABC என்பது ஒரு செங்கோண முக்கோணி. இங்கே ஒரு கோணம் A செங்கோணமாக தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி இங்க முக்கோணிகள் ABE இருக்கு, ACE இருக்கு, ABC 3 முக்கோணிகள் தரப்பட்டிருக்கு. முதலாவது நாங்க காண வேண்டியுள்ளது x. அப்ப இந்த முக்கோணி AECயில் பக்கம் ECயை நீட்டும் போது ஒரு புறக்கோணம் பெறப்படுகிறது. 130 பாகையாக குறிக்கப்பட்டு உள்ளது. முக்கோணம் AECயின் பக்கம் ECயை D வரைக்கும் நீட்டப்படும். அதுல உருவாகிற புறக்கோணம் 130 பாகை. ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே புறக்கோணம் 135 அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை x 55க்கு சமனாக இருக்கும். புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். ஆகவே x 55 பாகை சமன் 130 பாகை.
x சமன் 130 பாகை சய 55 பாகை. ஆகவே x சமன் எங்களுக்கு 75 பாகையாக இருக்கும். இதில் பாத்தீங்கன்னா y காணும். இது ஒரு செங்கோணம். இந்த கோணம் 55 இந்த எஞ்சிய கோணத்தை காணலாம். இந்த இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருக்கும். இது 55 பாகைன்னா இந்த கோணம் 35 பாகை. ஏன் இந்த இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகையும் 90 ஆக இருக்கு. இப்ப முக்கோணம் ABEயில் பக்கம் BE வந்து நீட்டப்பட்டுள்ளது. முக்கோணம் ABEயில் பக்கம் BE நீட்டப்பட்டிருக்கு. அப்ப நீட்டும் போது உருவாகிற புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே y சக 35 பாகை x-க்கு சமனாக இருக்கும். இந்த x-இன் பெருமானம் 75 பாகை. ரைட்? y சக 35 பாகை சமன் 75 பாகை. ஆகவே y சமன் இந்த 35 பாகையை கழிப்போமாக இருந்தால் 75 சய 35 பாகை. ஆகவே y சமன் 40 பாகை. இந்த y காணும் போது பாத்தீங்கன்னா நாங்க x-ன் பெருமானத்தை பயன்படுத்தி காணும். ஆனா இதை விட சிறந்த முறை இருக்கு. ஏனென்றால் முதலாவது எங்களுக்கு x-ன் விட பிழையாக இருந்தால் y-ன் விடையும் பிழைச்சு. x-ன் விட பிழைச்சாலும் y-ன் விட சரியா வரக்கூடிய மாதிரி நாங்க செய்தோம்டா எங்களுக்கு இந்த விடையில் இந்த விட தங்கி இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா x-ன் பெருமானம் பிழைச்சா y-ன் பெருமானம் பிழைக்கும். ஆகவே நாங்க இந்த முறையை வந்து எப்படி மாத்தலாம்னா இந்த முக்கோணி ABCல பாருங்க பக்கம் BCD வரைக்கும் நீட்டப்பட்டு. ஆகவே புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். y-யோட 90 பாகையை கூட்டும் போது புறக்கோணம் 130 பாகை பெறப்படும். இந்த முக்கோணி ABCயில் BC என்னும் பக்கம் D வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு. இந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப y-யையும் 90 பாகையும் கூட்டும் போது அது 130 பாகை ஆகும். ஆகவே y சமன் 90 பாகையை கழிக்கும் போது 40 பாகை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் x-ன் விட பிழையாக இருந்தாலும் எங்களுக்கு y-ன் விட சரியாக வரும். ஆனா இந்த முறையின்படி நாங்க x-ஐ பயன்படுத்தி இருந்தா x-ன் விட பிழைச்சா y-ன் விட பிழைச்சது. ரைட். 9வது வினா. 9வது வினா 2x சய 3 சிறிது 5 என்னும் சமநிலையை தீர்த்து தீர்வுகளை தரப்பட்ட எண்கோட்டில் குறித்து காட்டுக. 2x சய 3 சிறிது 5. முதலாவது இந்த இரண்டு பக்கமும் 3ஐ கூட்டும் போது இந்த இது 0 ஆகும். 5 சக 3 8 ஆகும். இப்ப இரண்டு பக்கமும் 2ஆல் வகுக்கும் போது x சிறிது 4. இப்ப நாங்க முதலாவது சமநிலையை தீர்த்து விட்டோம். x சிறிது 4 ஆக இருக்குது. இதை வந்து நாங்க இப்ப எண்கோட்டில் குறிக்கணும். இங்க x வந்து 4க்கு சமன் இல்லை. ஆகவே இதுல ஒரு வட்டம் ஒன்று எழுதுறோம். இந்த வட்டத்தை நிழற்றக்கூடாது. x சிறிது 4 4ஐ விட சிறிதாக இருக்கணும். ஆகவே அதுல இருக்கணும் என்றா இதை வந்து நாங்க ஒரு அம்புக்குறி ஒன்றை காட்டி விட்டோம்டா எங்களுக்கு இந்த பக்கம் போகுதண்டா எங்களுக்கு தெரியும் இந்த 4ஐ விட சிறிய பெருமானங்களாகத்தான் x. நாங்க இது ஃபுல்லா இதுவரைக்கும் கீறணும் என்ற அவசியம் இல்லை. நாங்க இதுல வந்து இந்த திசையில அம்புக்குறியை நாங்க காட்டினோம்னா அம்புக்குறியின் திசையை சரியா குறிச்சோம்டா எங்களுக்கு அது x சிறிது 4 இருக்கும். வினா உயரம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள உருளை வடிவ பாத்திரம் ஒன்றில் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. பாத்திரத்தில் உள்ள நீர் 112 மில்லிலீட்டர் ஆகும். உருளை வடிவ பாத்திரம் நீரால் முற்றாக நிரம்பி வழியாதவாறு அதனுள் 2 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள சதுரமுகி வடிவ உலோக குற்றிகள் போடப்படுகின்றன. அவ்வாறு போடப்பட வேண்டிய சதுரமுகி வடிவ உலோக குற்றிகளின் எண்ணிக்கையாது.
20 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளை வடிவ பாத்திரம் ஒன்று இருக்கு. இந்த உருளை வடிவ பாத்திரத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர். அதுல 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கு. 10 சென்டிமீட்டர் உயரம் என்று பாத்தீங்கன்னா இந்த உருளை வடிவ பாத்திரத்தின் அரைவாசிக்கு நீர் இருக்கு. 10 சென்டிமீட்டர் இந்த அரைவாசி உயரத்திற்கு நீர் இருக்கு. ரைட். இப்ப இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் 112 மில்லி லிட்டர் நீர் இருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு இன்னும் நிரப்பக்கூடிய நீரின் அளவு 112 மில்லி லிட்டர். இதுல 112 மில்லி லிட்டர் இன்னும் 112 மில்லி லிட்டர் நீர் நிரப்பலாம். என்ன காரணம் என்றா இந்த அரைவாசிக்கு இருக்கு. ஆகவே இந்த 2 கனவளவும் சமனா இருக்க போகுது. இதுல 2 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள சதுரமுகி வடிவ உலோக குற்றிகளை போட போறாங்க. 2 சென்டிமீட்டர் பக்க நீளம் உள்ள. அப்ப இந்த சதுரமுகிகள் கனவளவை பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர், ஆகவே 8 சென்டிமீட்டர் கனம். இதுல நிரப்பக்கூடிய நீரின் கனவளவை பார்த்தீங்கன்னா நிரப்பக்கூடிய நீரின் கனவளவை பார்ப்போமாக இருந்தால் அது 112 மில்லி லிட்டர் என்பது 112 சென்டிமீட்டர் கனம். ஏன் 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டருக்கு சமம். ஆகவே நிரப்பக்கூடிய நீரின் கனவளவு 112 சென்டிமீட்டர் கனம். இந்த பாத்திரத்தில் இடப்படுற உலோக குட்டி சதுரமுகி வடிவ உலோக குட்டியின் கனவளவு 8 சென்டிமீட்டர் கனம். அப்ப இதை நிரப்பணும்டா, இவ்வளவு நீரை நாங்க இடம்பெயர்க்கணும்டா, எத்தனை குற்றிகளை இடம் போடணும்டா 112 சென்டிமீட்டர் கனத்தை 8 சென்டிமீட்டர் கனத்தால வகுக்க போறோம். ஏன் 1 சதுரமுகி வடிவ உலோக குட்டியின் கனவளவு 8 சென்டிமீட்டர் கனம். நாங்க நிரப்பப்பட வேண்டிய கனவளவு 112 சென்டிமீட்டர் கனம். அப்ப நாங்க வகுக்கும் போது 8ல 11ல 8 ஒரு முறை மிச்சம் 3 32ல 4, ஆகவே 14 உலோக குற்றிகள் இடப்பட வேண்டும். 11வது உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவும் CD என்பது 12 சென்டிமீட்டர் நீளமுடைய நாணுமா. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவும் CD என்பது 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாணுமாகும். CD 12 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். CD-க்கு ஓவிலிருந்து வரையப்படும் செங்குத்து தூரம் OY 3 சென்டிமீட்டர், DX 2 சென்டிமீட்டர். OX இன் நீளத்தை காண்க. இந்த OX இந்த நீளம் கேட்கிறார். சரி, பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமக்கூறிடும். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமக்கூறிடும் என்றது தேற்றம். வட்டத்தின் நான்கள் என்ற அழகில் இருக்கிற தேற்றம். அப்ப இது ஒரு வட்டத்துல மையம் ஓவில இருந்து இந்த நான் CD-க்கு வரையப்பட்டுள்ள செங்குத்து இதை இரு சமக்கூடும். ஆகவே CYயும் YD-யும் சமனாக இருக்கு. அப்ப இவ்வளவும் 12 சென்டிமீட்டர் எங்களுக்கு இவ்வளவு YD 6 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் எங்களுக்கு. ஆனா இந்த XD 2 சென்டிமீட்டர் இது 4 சென்டிமீட்டர் மீதியானது. XY 4 சென்டிமீட்டர். இப்போது OX காணணும்டா, இது ஒரு செங்கோண முக்கோணி. ஆகவே பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும் போது 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் சமன் OX வர்க்கம். ஆகவே OX வர்க்கம் 9 சக 16, OX வர்க்கம் சமன் 25. ஆகவே OX சமன் 5 சென்டிமீட்டர் ஆக இருக்கு. அடுத்த வினா 12வது. வர்க்கமூலம் 26 முதலாம் அன்னளவாக்கத்தை காண்க. இதை நேரடியாகவும் நாங்க காணலாம், இல்லாட்டி வகுத்தல் முறை மூலமும் நாங்க காணலாம்.
அப்ப நேரடியாக நாங்க காணணும்னா இந்த 26 என்னும் எண் எந்தெந்த சதுர எண்களுக்கு இடையில இருக்குன்னு பார்க்கணும். இது 25க்கும் 36க்கும் இடைப்பட்ட எண் தான் இந்த 26. இது ரெண்டும் தான், இந்த ரெண்டு சதுர எண்களுக்கு இடையில தான் 26. ஆகவே வர்க்கமூலம் 26 பெருமானம் இந்த வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில இருக்கு. வர்க்கமூலம் 25 பெருமானம் 5, வர்க்கமூலம் 36 பெருமானம் 6. ஆகவே இந்த வர்க்கமூலம் 26 பெருமானம் எங்களுக்கு 5க்கும் 6க்கும் இடையில் தான் இருக்கு. ஏன் இந்த வர்க்கமூலம் 26 வர்க்கமூலம் 25க்கும் வர்க்கமூலம் 36க்கும் இடையில இருக்குன்னா 5க்கும் 6க்கும் இடையில தான் இருக்கு. சரி, இப்ப இந்த 26 25 கிட்டவா 36 கிட்டவா இருக்குன்னா 25 கிட்ட தான் இருக்கு. ஆகவே நாங்க 5.1 வகுத்துப்பா 5.1 5.1 பெருக்கி பார்ப்போம் எங்களுக்கு என்ன விட வருது. அப்ப 5.1 நாங்க 5.1 பெருக்கும் போது 1 5 5 10 0 1 மிச்சம் 25 3 26. சரியா? 5.1 எங்களுக்கு 26.01 இருக்கு. 1 1 1 5 5 1 5 5 10 1 மிச்சம் 25 3 26. இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 26 விட கொஞ்சம் கூடுதலாக உள்ள பெருமானம். இதே நாங்க 5.2 போடும் போது எங்களுக்கு இது 26 விட இன்னும் கூடுதலான பெருமானமா இருக்கும். 5 போடும் போது அது 25 இருக்கும். ஆகவே இந்த வர்க்கமூலம் 26 பெருமானம் இந்த 26.01 கிட்டத்தான் இருக்கு. வர்க்கமூலம் 26 பெருமானம் 5.1 இருக்கும். அடுத்தது 13வது வினா. உருவில் இணைகரம் ABCD காட்டப்பட்டுள்ளது. மூலைவிட்டம் BDக்கு A,C ஆகிய புள்ளிகளில் இருந்து வரையப்பட்ட செங்குத்துக்கள் முறையே AP, CQ ஆகும். ஒருங்கி செய்யும் முக்கோண சோடி ஒன்றை பெயரிட்டு ஒருங்கி செய்யும் நிபந்தனைகளையும் குறிப்பிடுக. முதலாவது இந்த BD மூலை விட்டமாக இருக்கு. எந்தெந்த முக்கோணங்கள் எங்களுக்கு ஒருங்கி செய்யலாம் என்று கேட்கிறாங்க. முதல்ல நாங்க இந்த ABD என்ற முக்கோணத்தையும் BCD என்ற முக்கோணத்தையும் அவதானித்தால் இந்த ABயும் CDயும் சமன், ABயும் CDயும் சமன், ADயும் BCயும் சமன். இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். இந்த BD என்ற பக்கம் இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் பொதுவான பக்கமாக இருக்கு. ஆகவே முக்கோணம் ABDயும் முக்கோணம் BCDயும் ஒருங்கி செய்யும். முக்கோணம் ABD ஒருங்கி செய்வு, முக்கோணம் BCD நிபந்தனை பக்கம் பக்கம் பக்கம். ABD என்ற முக்கோணமும் BCD என்ற முக்கோணமும் பக்கம் 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 என்ற நிபந்தனையில ஒருங்கி. இனி இந்த இரண்டு முக்கோணங்களையும் அவதானித்தால் APD என்ற முக்கோணம் BCQ என்ற முக்கோணத்தையும் அவதானித்தால் இந்த ADயும் BCயும் சமன். இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். இந்த இரண்டு கோணங்களும் எங்களுக்கு சமனாக இருக்கும். என்ன காரணம்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமன். இரண்டு சமாந்தர கோடுகள் ADயும் BCயும் சமாந்தரங்கள் கோடுகள் BD குறுக்கோடி வெட்டும் போது ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் சமன், இந்த ரெண்டு செங்கோணங்களும் சமன், இந்த ஒத்த பக்கங்கள் சமன். ஆகவே கோணம் பக்கத்துல முக்கோணம் APDயும் முக்கோணம் BCQவும் ஒருங்கி செய்யும். கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில். மூன்றாவது, இந்த மூன்றாவது பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு முக்கோணிகளையும் அவதானிக்க போறோம் என்று பார்த்தா இந்த ரெண்டு முக்கோணங்கள் ABPயும் CDQவும். இந்த ரெண்டு முக்கோணங்களையும் செங்கோணங்கள் காணப்படுது. செம்பக்கங்கள் ரெண்டும் சமனாக இருக்கு. இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். என்ன காரணம் என்றால் ஒன்று விட்ட கோணம். BA சமாந்திரம் CD இந்த குறுக்கோடி வெட்டும் போது ஒன்று விட்ட கோணங்கள் சமன்.
ஆகவே இந்த ரெண்டு கோணங்களும் சமன், இந்த ரெண்டு கோணங்களும் சமன், இந்த செம்பக்கமும் சமன். ஆகவே கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படை. ஆகவே முக்கோணம் ஏபிபியும் முக்கோணம் சிடிகியூவும் கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். 5x வர்க்கம் 10xy 2xy வர்க்கம் போமாசிகேட்டுக்கு நேரடியாகவே காணலாம். 5x வர்க்கம் 10xy 2xy வர்க்கம் 5 10 2க்கு போமாசி 10. இங்க x இன் இரண்டாம் வலு, இங்க x இன் முதலாம் வலு, இங்க x இன் முதலாம் வலு எதுண்ட அடுக்கு கூட இருக்கோ அதைத்தான் எழுதுவோம். ஆகவே x இன் இரண்டாம் வலு, இங்க y இன் இரண்டாம் வலு, இங்க y இன் முதலாம் வலு, இங்க y இன் பூஜ்ஜியமாம் வலு, y இல்ல. ஆகவே y இன் பூஜ்ஜியமாம் வலு, அப்ப கூட உள்ளது y இன் இரண்டாம் வலு, அப்ப அதை எழுதப்போம். ஆகவே 10x வர்க்கம் y வர்க்கம் எங்களுக்கு போமாசியாக இருக்கு. 15வது தீர்க்க எக்ஸில் 1 3x 1 சமன் 2 பகுதிகள் சமனற்றிருக்கு. ஆகவே போமாசி 3x. 3x x 3 தடவை 3 3 3x 3x ஒரு தடவை ஓர் 1 1 சமன் 2. 3 1 2 2 கீழ் 3x சமன் 2. அப்ப இந்த 2 இங்க கொண்டு 3x இங்க கொண்டு போனோம்டா 2 கீழ் 2 சமன் 3x. ஆகவே 3x சமன் 1, x சமன் 1 கீழ் 3, 3இல் 1ஆக இருக்கு. போமாசி 3x. 3x x 3 தடவை 3 3 3x 3x ஒரு தடவை ஓர் 1 1 3ல 1 போனா 2. x காணணும்னா இந்த 3x ஆல இங்க பெருக்கேக்க 2 இங்க கொண்டு வகுக்கிறோம். 2 2ஆல வகுக்கும் போது 1. அப்ப 3xக்கு சமனாக இருக்கும். ஆகவே x சமன் 3இல் 1. 16வது வினா இறக்குமதி செய்யப்படும் குறித்த பொருள் ஒன்றிற்கு 20% தீர்வை செலுத்திய பின்னர் பொருளின் பெறுமதி ரூபாய் 18,000. தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி எவ்வளவு என்று கேட்கிறார். 100 ரூபாய் பொருளின் பெறுமதியாக இருந்திருந்தால் 20 ரூபாய் தீர்வை செலுத்தினா பிறகு 120 ரூபாவாக இருக்கு. ஏன் 20% என்றது 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் தீர்வை. அப்ப 100 ரூபாவுக்கு 20 ரூபாய் தீர்வை செலுத்தினா 120 ரூபாயாக இருக்கு. அப்ப இங்க ஆரம்பத்துல பொருள்ட பெறுமதி எவ்வளவு என்று கேட்கிறாங்க. தீர்வை செலுத்தினா பிறகு 120 ரூபாவாக இருந்தால் ஆரம்பத்துல 100 ரூபாவாக இருக்கும். இப்ப தீர்வை செலுத்தினா பிறகு 18,000 ரூபாவாக இருந்தால் ஆரம்பத்துல எவ்வளவு என்றுதான் காணப்படும். அப்ப இதுல ஒரு பூஜ்ஜியத்தையும் இதுல ஒரு பூஜ்ஜியத்தையும் பெற்றோம். 12ஆல வெட்டும் போது 12 12 மீதி 6 60ல 5 0 150 தர 100. ஆகவே 15,000. அப்ப 15,000 ரூபாவாக ஆரம்பத்துல அந்த பொருளோட பெறுமதி இருந்திருக்கு. நாங்க 20% தீர்வை செலுத்தினா பிறகு அது 18,000 ரூபாவாக இருக்கும். 17வது வினா ஓவை மையமாக உடைய வட்டத்தில் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸை காண்க. ஓ மையம் 110 மைய கோணம் எக்ஸ் பரிதி கோணமாக இருக்கு. அப்ப இந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். அப்ப இது 110 பாகை என்றா இது 55 பாகை. பாருங்க, ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு.
இது 110 பாகை என்றா இது 55 பாகை ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஆரைகள். ஆகவே இந்த ரெண்டும் ஆரைகள் என்ற இந்த முக்கோணியில் இது ஒரு இருசம பக்கம் முக்கோணி. இந்த ரெண்டு பக்கங்களும் சமனாக இருக்கும் ஆரைகள் என்றதால். ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே x சமன் 55 பாகை. இந்த முக்கோணியில இந்த ரெண்டு ஆரைகள் என்றதால இந்த ரெண்டும் சமனாக இருக்கும். ஆகவே ஒரு இருசம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமன். ஆகவே x சமன் 55 பாகை. அடுத்த வினா 18வது. y சமன் 2x சக 3 என்னும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் 0,5 என்னும் புள்ளிக்கூடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. y சமன் 2x சக 3 இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக போகணும் என்றால் அந்த ரெண்டு நேர்கோடுகள் படித்திறன்களும் சமனாக இருக்கு. பாருங்க, y சமன் mx சக c என்ற வடிவில் இருக்கிறதா ஒரு நேர்கோடு. இப்ப இந்த நேர்கோடு இந்த சமன்பாட்டை உடைய நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடைத்தான் நாங்க இப்ப எழுதணும். அப்ப எங்களுக்கு படித்திறனும் வெட்டுத்துண்டும் தெரியும் இடத்து நாங்க இந்த சமன்பாட்டை எழுதலாம். இங்க y சமன் 2x சக 3 படித்திறன் 2, ஆகவே m 2. அப்ப இங்கேயும் m2. ரெண்டு நேர்கோட்டின் படித்திறன்கள் சமனாக இருந்தா அந்த ரெண்டு நேர்கோடுகளும் சமாந்தரமாக செல்லும். இங்க வெட்டுத்துண்டை பாத்தீங்கன்னா 3, ஆனா இங்க இந்த வெட்டுத்துண்டு எங்களுக்கு இங்க பயன்படாது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்குள்ளால போகுது அந்த நேர்கோடு 0,5. 0,5 என்று பாத்தீங்கன்னா ஒரு ஆள்கூட்டு தளத்துல அந்த x அச்சுல x ஆள்கூறு 0 இருக்கு, y ஆள்கூறு 5. அப்ப இந்த நேர்கோடு இப்படித்தான் போகுது. அப்ப இந்த நேர்கோடு y அச்சை எந்த புள்ளியில வெட்டுதோ அதான் வெட்டுத்துண்டு. ஒரு நேர்கோடு y அச்சை எந்த புள்ளியில வெட்டுதோ அதான் வெட்டுத்துண்டு. அது 5ல தான் வெட்டுது. ஆகவே வெட்டுத்துண்டு 5 ஆக இருக்கு. y சமன் mx சக c ல m 2, ஆகவே 2x சக 5 ஆக இருக்கு. ஆகவே y சமன் 2x சக 3 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும் 0,5 என்னும் புள்ளி கூடாகவும் செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாடு y சமன் 2x சக 5 ஆக இருக்கும். 9வது வினா. x, y என்பன இது சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். px சமன் 4 ஒன்றும் py சமன் 3 2 ஆகும் எனில் பின்வருவனவற்றை காண்க. முதலாவது px இடைவெட்டு y. x இடைவெட்டு y எனது காணும் போது நாங்க px ஐ py ஆல் பெருக்கும் போது px இடைவெட்டு y பெறப்படும். ஏனென்றால் x உம் y உம் சாரா நிகழ்ச்சி. 2ஆல வெட்டினா 2, ஆகவே 6ல் 1. அதே மாதிரி px ஒன்றிப்பு y. x ஒன்றிப்பு y காணணும் என்றா x ஐயும் y ஐயும் கூட்டி இடைவெட்டை நாங்க கழிக்கணும். x 4ல் 1, y 3ல் 2. அதுல இருந்து 6ல் 1 கழிக்கிறோம். ஓமாசி 12, ஆகவே 3 முறை 3 3. இங்க 4 முறை 4 2 8, 2 முறை 1 2 2. ஆகவே 12ல் 11ல 2 கழிச்சா 9, ஆகவே 4ல் 3 ஆக இருக்கும். அடுத்த வினா. a சமன் x வர்க்கம் தர x இன் 5ஆம் வலு இல் a ஐ x இன் தனி வலுவாக எழுதுக. ஆகவே a சமன் அடிகள் சமனாக உள்ள வலுக்களை பெருக்கும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே x இன் 2 சக 5 7. இதிலிருந்து log a அடி x இன் பெருமானத்தை காண்க. எங்களுக்கு a சமன் x இன் 7ஆம் வலுவாக இருக்கு. log a அடி x இல் அதன் பெருமானம் 7 ஆக இருக்கும். இந்த அடி இங்கே வர இந்த சுட்டி விடையாக வரும். ஆகவே log a அடி x இல் அதன் பெருமானம் 7 ஆக இருக்கும். அடுத்த வினா.
மூலை விட்டங்கள் இரண்டும் சமனாக அமையும் நாற்பக்கல்கள் இரண்டை பெயரிடுக. மூலை விட்டங்கள் சமனாக உள்ள இரண்டு நாற்பக்கல்கள் இருக்கு. ஒன்று சதுரம், அடுத்தது செவ்வகம். அகக்கோணங்கள் செங்கோணங்களாக உள்ள நாற்பக்கல்கள்ல மட்டும்தான் இது ரெண்டும் சமனா இருக்கு. ஆகவே சதுரத்திலும் செவ்வகத்திலும் மட்டும்தான் மூலை விட்டங்கள் இரண்டும் சமனாக இருக்கும். அடுத்த வினா, உருவில் காட்டப்பட்டுள்ள அரியத்தின் செவ்வக முகங்களில் எவையேனும் இரண்டின் பரும்படி படங்களை அளவீடுகளுடன் வரைக. எங்களுக்கு இந்த முக்கோண அரியத்தில் 3 செவ்வக முகங்கள் இருக்கு. இந்த 3 செவ்வக முகங்களிலும் 3 நீளங்கள் சமனா இருக்கும். அகலங்கள் மட்டும்தான் மாறுபட போகுது. முதலாவது செவ்வகத்தின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது செவ்வகம் 10 சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலம். இரண்டாவது செவ்வகம் 10 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அகலம். மூன்றாவது 10 சென்டிமீட்டர் நீளம், 3 சென்டிமீட்டர் அகலம். எங்களுக்கு நீளங்கள்ல மாற்றம் இருக்காது. எல்லா நீளமும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கும். ஆனா அகலங்கள்ல இது 5 இருக்கும், இது 4, இது 3 இருக்கும். இதுல ஏதாவது 2 தான் கேட்டிருக்கு. நாங்க 3ஐயும் குறிச்சிருக்கிறோம். 3 செவ்வக முகங்கள் இருக்கு. நீளங்கள் 10 சென்டிமீட்டர் ஆகும். அகலங்கள் 3, 4, 5 இருக்கு. அடுத்த வினா, 23வது வினா. ஒரு குழாயின் ஊடாக 5 நிமிடத்தில் 300 லிட்டர் நீர் வெளியேறுகின்றது. நீர் பாயும் வீதத்தை செகண்டுக்கு எத்தனை லிட்டர் என காண்க. 5 நிமிடத்தில் 300 லிட்டர் நீர் வெளியேறுகிறது. 5 நிமிடம் என்றது ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட். 5 நிமிடத்தில் 300 செகண்ட் இருக்கு. இந்த 300 செகண்ட்ல 300 லிட்டர் நீர் வெளியேறு. கேள்வி, நீர் பாயும் வீதத்தை செகண்டுக்கு எத்தனை லிட்டர்? ஆகவே ஒரு செகண்டுக்கு எங்களுக்கு 1 லிட்டர் நீர் தான் பாயப்போம். ஆகவே 1 லிட்டர் பெர் செகண்ட். எங்களுக்கு 1 லிட்டர் பெர் செகண்ட் என்ற வீதத்துல தான் இந்த நீர் பாயும். அடுத்த வினா, சிறுவர் குழு ஒன்று தமக்கு விருப்பமான நிறங்கள் பற்றி கூறிய தகவல்களை காட்டும் வட்டவரைவு தரப்பட்டுள்ளது. பச்சை நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் விரும்பும் சிறுவர்களின் எண்ணிக்கைகள் சமனெனில், பச்சையும் மஞ்சளும் சமனா, மஞ்சள் நிறத்தை விரும்பும் சிறுவர்களை குறிக்கும் ஆரச்சிறை கோணம். இந்த கோணம் கேட்டாங்க. இப்ப இந்த 2 கோணங்களும் சமனா. இந்த 4 கோணங்களையும் கூட்டினா 360. இது 90, இது 120. இது ரெண்டையும் நாங்க எக்ஸ் வச்சோம்னா 2x சக 90 சக 120 பாகை சமன் 360 பாகை. 2x சக 210 பாகை சமன் 360 பாகை. 2x சமன் 150 பாகை. ஆகவே x சமன் 75 பாகை. இதுல ஒவ்வொரு ஆரச்சிறை கோணமும் எங்களுக்கு 75 பாகையாக இருக்கு. சிவப்பு நிறத்தை விரும்பும் சிறுவர்கள் 50 பேரில் இந்த 90 பாகையால 50 பேரை குறிச்சிருக்கிறோம். குழுவில் உள்ள சிறுவர்கள் எண்ணிக்கை 90 பாகையால 50 சிறுவர்களை குறிப்போமாக இருந்தால் மொத்தம் 360 பாகையால இது 4 மடங்கு. ஆகவே 50 தர 4, 200 சிறுவர்களை குறிச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி இப்படி பார்க்கலாம். 90 பாகையால 50 சிறுவர்களை குறிக்கிறோம்டா 360 பாகையால இதை விட்டுனா 4. ஆகவே 200 சிறுவர்களை நாங்கள் குறிப்போம். மொத்த சிறுவர்கள் எண்ணிக்கை 200ஆக இருக்கும். அடுத்த வினா, உருவில் தரப்பட்ட ஆரச்சிறையில் AB, AC-களில் இருந்து சம தூரத்திலும் வில் BC மீதும் உள்ள புள்ளி P-ஐ ஒழுக்கு தொடர்பான அறிவை பயன்படுத்தி குறித்து காட்டுக. 2 நேர்கோடுகள் AB, AC.
இந்த ரெண்டு நேர்கோடுகளிலிருந்து சமனான தூரத்தில் அசைகிற புள்ளின்ற பாதை கோண இருகூறாக்கி. அந்த ரெண்டு நேர்கோடுகளாலேயும் அடைக்கப்படுற கோணத்தின் கோண இருகூறாக்கி தான் இந்த ரெண்டு நேர்கோடுகள்ல இருந்து சமனான தூரத்துல போற புள்ளின்ற பாதையாக இருக்கு. ஆகவே நாங்க ஒரு நேர்கோடுல இதுல ஒரு வில் ஒன்று கீறி அதுல நாங்க ரெண்டு வில் வெட்டினோம்டா எங்களுக்கு இது கோண இருகூறாக்கியாக இருக்கு. அதுல இன்னொரு நிபந்தனை தாராங்க, வில் பிசி மீதும் உள்ள புள்ளி. இப்ப நாங்க கோண இருகூறாக்கியில தான் எங்களுக்கு ஏபியில இருந்து ஏசியில இருந்து சமனான தூரத்துல இருக்கிற புள்ளி இருக்கு. இப்ப இந்த புள்ளி இப்படியே அசைஞ்சு கொண்டு போற பாதை தான் கோண இருகூறாக்கி. அந்த புள்ளி பிசியிலேயும் இருக்கணும்னா அப்ப இந்த புள்ளி தான் பி ஆக இருக்கு. அப்ப நாங்க கோண இருகூறாக்கிய கீறி இந்த பிசியை வெட்டுற விடத்தை தான் பி என்று குறிக்கணும். பிள்ளைகளே, தேசிய கல்வி நிர்வாகத்தின் கணித கிளையினால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட தரம் 10 மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் பத்திரத்தில் முதலாவது வினா பத்திரத்தின் பகுதி ஏயிற்கான 25 வினாக்களுக்கான விடைகளும் அதற்கான விளக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இக்காணொளியில் அடுத்து வரும் காணொளியில் அவ்வினா பத்திரத்தின் அடுத்த பகுதிகளுக்கான விடைகளும் விளக்கங்களும் உங்களுக்காக அளிக்கப்படும். நன்றி.